சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு கொண்டிருக்கார். இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறார். மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் நடிச்சிட்டு வராங்க. கூட இந்த படத்தில் விஜய் சேதுபதி, நேரா ஃபர்தோக்கி, மிதுன் சக்கரவர்த்தி, எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமூடு போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் தற்போது நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. நேத்தோட இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிவடைந்தது. தொடர்ந்து படக்குழுவினோட ரஜினியும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அடுத்த படம் தலைவர் 173. இந்த படத்தை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேவரட்டான இயக்குனர் சுந்தர்சி இயக்குவதாக இருந்தது. கடைசியில் சுந்தர்சி வெளியேறிட்டார். கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரஜினி சொன்னதுனால வெளியேறிட்டார். அதைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்திக்கு அந்த வாய்ப்பு போனது. ஆனால் சமீபத்தில் வர தகவல் என்னன்னா, சிபி சக்கரவர்த்தியுமே வெளியேற்றிட்டாங்க. அவர் சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்கல என சொல்லப்படுது. இப்படி தொடர்ந்து அனைத்து இயக்குநர்களையும் ரஜினியும் கமல்ஹாசனும் வெளியேற்றி கொண்டே இருக்காங்க. மேலும் இப்போ அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தோட இயக்குனர் என சொல்லப்பட்டு வந்தாலும் அது ஏறக்குறைய கன்ஃபர்மேஷன் ஆகலை. இப்படி இருக்க சமயத்தில் தான் நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது அட்லி சொன்ன 1 லைன் ரஜினிக்கு பிடிச்சு போச்சான். கமலுக்குமே அந்த 1 லைன் பிடிச்சதுனால அட்லியை வச்சு ரஜினி தலைவர் 173 படத்தை எடுக்க வாய்ப்பு இருப்பதா தற்போது இணையத்தில் தகவல் வேகமாக பரவிட்டு வருது. காரணம், அட்லி ஆரம்ப கட்ட காலத்தில் ஷங்கரோடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். எந்திரன் 2.0 படத்துலலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். அப்படி இருக்கும்போது அப்போவே ரஜினியை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகிட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருந்திருக்கிறார். ரஜினியுமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இயக்குனரானா நான் உங்கள் படத்தில் நடித்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்திருக்கிறார். இப்போ அட்லி பிரம்மாண்ட இயக்குனராக வலம் வரவர். இந்த சமயத்தில் ரஜினியிடம் ஒரு 1 லைன் ஸ்டோரியை சொல்லியிருக்காரு நம்ம அட்லி. சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஜானரில் அந்த படத்தை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே அந்த 1 லைன் பிடிச்சு போச்சான். டெவலப் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த படத்தில் நடிக்கிறேன் என சொல்லியிருக்காராம். ஆனால் ரசிகர்கள் அட்லி வேண்டவே வேண்டாம், ரஜினியோட படத்தையே காப்பி பண்ணி ரஜினிக்கு எடுத்துவார் என விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்படி இருக்கதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக அட்லியை சூஸ் பண்ணுவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஆனாலும் இன்னொரு வேறு சிலரோ KS ரவிக்குமார், ஷங்கர் போன்ற இயக்குநர்களை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என சொல்லிட்டு வராங்க. மேலும் இனி வரும் காலங்களில் இந்த படத்துடைய அப்டேட்ஸ் வெளிவரும். இதைத் தொடர்ந்து தலைவர் 174 படத்தில் ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை இன்பன் உதயநிதி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இந்த வருஷத்துடைய ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுறேன் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.